ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் சந்தோஷ். வயசு 24. மாஸ்டர்ஸ் டிகிரி முடிச்சுட்டு என்னோட சீனியர் ரெஃபரன்ஸில் ஒரு ஸ்டார்ட் அப் ஐடி கம்பெனியில் வேலைக்கு ஜாயின் பண்ணோம். அங்கே ஆஃபீஸ் இன்சார்ஜ், டீம் லீடு எல்லாமும் ஒரு லேடி தான். பேர் காவியா. வயசு 35. கல்யாணம் ஆகியும் 2 பசங்க இருக்காங்க. அவங்களாம் அவங்க அப்பா அம்மா கூட இருக்காங்களாம். பசங்க அப்பா அம்மாவோட தங்கி ஸ்கூலுக்கு போயிட்டுருக்காங்க. இவங்க தனியாக எங்கள் அப்பார்ட்மெண்ட் எடுத்து தங்கியிருக்காங்க. ஹஸ்பண்டை பற்றி எதுவும் சொன்னதில்லை. ஃபாரினில் வேலையில் இருக்காங்க மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. காவியா எந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டோ அந்த அளவும் ஜோவியல், ஜாலியாக இருப்பாங்க. டீமுக்கு தேவையான எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆஃபீஸ்க்கு யார் என்ன கேட்டாலும் நல்லா செய்வாங்க. ஆஃபீஸில் ப்ராஜெக்ட் முடிஞ்சிச்சு, சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா எங்கேயாவது ரெசார்ட்டுக்கு கூப்பிட்டு போவாங்க. அப்படி இல்லைன்னா அந்த ரெசார்ட்டுக்கு வர அமௌண்ட்டை இன்சென்டிவ் மாரி சேலரியில் ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுமாரி எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் புதுசாக சேர்ந்ததுனால எல்லாருக்கும் நான் தான் எடுபிடி மாரி அவங்க சொல்கிற ஒர்க்கெல்லாம் செஞ்சு கொடுப்பேன். ஃபைல்ஸை செக் பண்ணுறது, இதுமாரி சின்ன சின்ன வேலைலாம் கொடுத்துட்ருப்பாங்க. ப்ராஜெக்டில் கஸ்டமர் சைட்லேருந்து ஒரு கோரி வந்தது. அதை செய்யறதுட்டியும் ஆஃபீஸில் உள்ளவங்கலாம் கிளம்பிட்டாங்க. ஒர்க் முடிஞ்சு நான் மட்டும் கொஞ்சம் வேலை இருந்து உட்காந்துருந்தேன். என்னை காவியை ஹெல்ப்புக்கு கூப்பிட்டு அந்த வேலையை செய்ய சொன்னாங்க. அவங்களும் கூட இருந்து செஞ்சாங்க. முடிக்கிறதுக்கே மணி 10 ஆயிடுச்சு. கிளம்பும்போது எப்படி போகணுன்னு கேட்டாங்க. நானும் கார் புக் பண்ணோம், அப்படி இல்லைன்னா பஸ்லாம் பார்க்கணுன்னாங்க. சரி என் கூட ஸ்கூட்டியில் வான்னு என்னை கூப்பிட்டாங்க. நான் வேணான்னேன். நீ வா, உன்னை பஸ் ஸ்டாப்பில் இறக்கி விட்றேன் அப்படின்னு சொன்னாங்க. நானும் போனோம். போகும்போது ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நைட் டின்னரை முடிச்சுட்டு போகும்போது ஒரு ஒயின் ஷாப்பை பார்த்தாங்க. என்னை பார்த்து தண்ணி அடிப்பேன்னு கேட்டாங்க. நான் எப்போயாவது அடிப்பேன் அப்படின்னு சொன்னேன். சரி இன்றைக்கி ஒரு நாள் என் கம்பெனி கொடு அப்படின்னு சொல்லி கேஷ் கொடுத்து பீர் வாங்கிட்டு சொன்னாங்க. நானும் சரி மேடம் சொல்லி போய் அவங்களுக்கு பிடிச்ச பீரா பார்த்து வாங்கிட்டு வந்தோம். என்னை எங்கேயும் நிறுத்தாமல் அவங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு கூப்பிட்டு போனாங்க. நான் அப்போ தான் கேட்டேன், தனியாக இருக்கீங்களே, ஹஸ்பண்ட் எல்லாம் அப்பா வருவாங்க அப்படின்னு கேட்டதும், வாங்கிட்ட சொல்லாமல் யார்கிட்ட சொல்ல போகிறோம் வான்னு சொல்லி அப்பார்ட்மெண்ட்டுக்கு கூப்பிட்டு போய் அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி இருந்தாங்க. அது நைட் ட்ரெஸ். வெளியிலேருந்து பார்த்தா, அதுவும் வெளிச்சத்தில் பார்த்தா உள்ளே போட்டுருக்கு அப்படியே தெரியும். அதை பார்த்ததும் எனக்கு கொஞ்சம் ஆசை வந்தது அவங்க மேலே. இருந்தாலும் என்னை நானே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் அவங்க சொன்னாங்க, என் ஹஸ்பண்டுக்கு எனக்கும் பிடிக்கல, அதனால் டிவோர்ஸ் ஆகிட்டோம். அதை வெளில சொன்னால் சில பேர் அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்கன்னு நான் அதை மறைச்சிட்டேன் அப்படின்னு என்கிட்ட ஓப்பனாகவே சொன்னாங்க. அப்போ நான் போடுற ட்ரெஸ்ஸை காமிச்சாங்க. அது என் ஹஸ்பண்டோட தான். பட் அவர் போகும்போது எதுவும் எடுத்துகிட்டு போகல என்கிட்டேருந்து. அதனால் அப்பப்போ பார்த்து ஃபீல் பண்ணிப்பான் அப்படின்னு சொன்னாங்க. நானும் அதை கேட்டுட்டு அவங்க கூட அப்படியே ட்ரிங்க்ஸ் பண்ணி சாப்பிட ஆரம்பித்தேன். அவங்க கேட்க ஆரம்பித்தாங்க, நீ யார் கூட டேட் பண்ணியிருக்கியான்னு. நான் இல்லை அப்படின்னு சொன்னேன். என் கூட டேட் பண்ணுறியா, எனக்கும் தனியாக இருந்து ரொம்ப ஃபீல் ஆகுது, என்னோடய தேவைகளை என்னால் கவனிச்சிக்க முடியல அப்படின்னு சொன்னாங்க. நானும் பழமொழி பாலில் விழுதுன்னு நினப்பில் நானும் ஓகே சொன்னேன். அதுக்கு அவங்க என்னடா நான் கேட்டேன்னு ஓகே சொல்லிட்டேன், ஆல்ரெடி அந்த நினப்பில் தான் இருந்தேன்னு கேட்டாங்க. அப்படி இல்லை மேடம். மேடம்னு சொல்லாதடா, பேரை சொல்லி கொடு, இல்லை பேர் கூப்பிடு, செல்ல பேர் வச்சு கூப்பிடுனாங்க. ஃபஸ்ட்டு வாங்க போங்கன்னு கூப்பிட்றேன், அதுக்கப்புறம் பழகிடுச்சுன்னா உங்களுக்கு பேர் வைக்கிறேன்னு சொன்னதும் சரி அப்படின்னு சொன்னாங்க. நானும் அவங்கக்கிட்ட, நானும் சாதாரண பையன் தான் மேடம், காலேஜில் எனக்கும் கேர்ள் ஃப்ரெண்டு யாரும் இல்லை, அதனால் நீங்கள் கேட்டதும்
எனக்கு ஓகே சொல்கிறத தவிர வேறு எதுவும் தெரியல அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னதும் என்கிட்ட நெருங்கி உட்காந்தாங்க. அப்படியே என் மேலே கையை வச்சு என்னோட பர்சனலில் தடவ ஆரம்பித்தாங்க. எனக்கு அது பிடிச்சிருந்தது. நானும் அவங்கள்ட்ட நெருங்கி அவங்களோட பர்சனலை தடணும். அவங்களும் நல்லா கம்பெனி கொடுத்தாங்க. ட்ரிங்க்ஸ் சாப்பிட சாப்பிட எங்களுக்குள்ள வேகம் அதிகமாச்சு. 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்காமல் கட்டி பிடிச்சி உதடுகளை சுவைக்க ஆரம்பித்தோம். நல்லா சுவைச்சு இங்கே வேணாம் உள்ளே போகலான்னு சொல்லி பெட்ரூம் கூப்பிட்டு போனாங்க. போயிட்டு அப்படியே 2 பேரும் சந்தோஷமாக இருக்க ஆரம்பித்தோம். அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக 2 பேரும் தூங்கவே இல்லை. அவங்களோட ஹஸ்பண்ட் பிரிவெல்லாம் என் மூலயமா தீர்த்துக்கிட்டாங்க. நானும் என்னோடய காலேஜ் லைஃப்பில் நடக்காதெல்லாம் அவங்கள வச்சு நல்லா என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் நான் தங்கியிருந்த ஹாஸ்டலில் விட்டு அவங்களுடைய அப்பார்ட்மெண்ட்டில் வந்து தங்கிட்டோம். இதில் ஆஃபீஸ் இருக்கிறவங்க யாருக்கும் தெரியாமல் மெயின்டைன் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.